ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் டெம்பிளில் தரிசனம் பார்த்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். இப்போது ஹோட்டல்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் பிளான் எங்கே அப்படின்னா பழனி முருகர் டெம்பிள். ஸோ கிளம்பலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு பழனியில் பார்க்கலாம். ட்ராவல் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து பழனிக்கு கிட்டத்தட்ட 6 hours ட்ராவல். அதுவே பார்த்திங்க அப்படின்னா லேட் ஆகிடும். ஸோ போகிற வரை நம்ம பார்க்கலாம். போமா சரி சரி. திருச்செந்தூர்லேருந்து வர்ற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உப்பு உற்பத்தி இடம் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த இடம் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உப்பு உற்பத்தி பண்ணுற இடம். இது பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் எல்லாமே அதுதான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ஒன்லி 15 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான். இங்கே எல்லாமே மேக்ஸிமம் உப்பு உற்பத்தி இடம் தான். ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் உப்பு தான். எப்படி கொட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? உப்பு க்ளோஸில் காட்டுறேன். ஓகே, பாருங்க, எல்லாமே உப்பு தான். அது தெரியுதா? உப்பு, இது கல்லுப்பு. எல்லாமே கல்லுப்பு தான். உப்பு சேகரிக்கக்கூடிய ஒரு இடம். வாங்க நம்ம போகலாம். தூத்துக்குடி மாநகராட்சி. லெஃப்ட் போனோம் அப்படின்னா மதுரை, ரைட் போனால் தூத்துக்குடின்னு நினைக்கிறேன். போதும். கடலை நரை வந்த பிறகே புரியுது உலகை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மதுரை கிராஸ் பண்ணிட்டு திண்டுக்கல் பக்கம் வந்துட்டோமாம்மா. திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட காரணம் எழுதியிருக்கோம். டெம்பிள் சிட்டி. என்ன ஹோட்டல் மாதிரி? டெம்பிள் சிட்டி வெஜிடேரியன் ஹோட்டல். என்னம்மா இல்லைல்ல? சாப்பிட்டுக்க, அவனுக்காக தான் வச்சுருக்காங்க. ஏதுமில்லாமலே இயல்பாய் சுடர் போல் தெளிவாய் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். கண்ணாடியாய் பிறந்தே காண்கின்ற எல்லாமும் நான் ஆகிறேன். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அழடா. எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. பழனி கோயிலுக்குள்ளே போகும்போது மொபைல் அலோடு கிடையாது. ஸோ அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கோயிலுக்கு போயிட்டு
கோயில் போகிறதுக்கு முன்னாடி மொபைல் எல்லாமே கார்லேயே வச்சுட்டு நம்ம வந்து மலை மேலே கிளம்பிட்டோம். போயிட்டு நல்ல விதமாக சாமி கும்பிட்டு நல்ல விதமாக தரிசனம் கிடச்சிது. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour வெயிட் பண்ணோம். பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். ஹாப்பியாக இருந்துச்சு. கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி, நீ சாமி கும்பிட்டியா? ஓகே. இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ்குட்டி, நீ சாமி கும்பிட்டியா? எப்படி கும்பிட்ட சாமி? கனகம்பட்டி கோயில் வந்து இங்கேருந்து ஒரு 10 kilometers வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு சாமியை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். சொல்லுமா, சாமி கும்பிட்டீங்களா? சாமி கும்பிட்டுட்டோம். ஓகே. ஏறும் போது கூட ஸ்பீடா ஏறிட்டோம். ஆனா இறங்கும் போது அப்படியே கால அதிர்தான். சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இப்போ நெக்ஸ்ட் அந்த கனகம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரலான்னு பிளானிங்கில் இருக்கோம். வாங்க நம்ம போயிட்டு அங்கே பார்க்கலாம். பழனி முருகர் டெம்பிள்லேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி முருகன் கோயிலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ரோடு பிரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா கொடைக்கானல், ரைட் சைடில் போனோம் அப்படின்னா பொள்ளாச்சி, அதே ரைட் சைடில் போனால் வால்பாறை, லெஃப்ட் சைடில் போனால் திருச்சி. சரி, நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கனகம்பட்டி கோயில். அது வந்து எந்த ரோடு? பொள்ளாச்சி. இது எந்த ரோடு? திருச்சி ரோடா? ஓகே. ஸோ திருச்சி ரோடு நம்ம போகிறோம். வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொடைக்கானல். ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொடைக்கானல். இதுதாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு இருக்குல்ல, அது வந்து கொடைக்கானல் ரோடு. ரைட் வந்து பொள்ளாச்சி வால்பாறை, லெஃப்ட் சைடில் திருச்சி. நம்ம வந்து அது அங்கேயே பார்த்துட்டேன். லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி வழியில் நம்ம கட் பண்ணுறோம். ரைட் சைடில் போனோம் அப்படின்னா வால்பாறை ப்ளஸ் வந்து பொள்ளாச்சி, ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொடைக்கானல். ஓகே ஓகே, வாங்க நம்ம கனகம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு அங்கே பார்ப்போம். இது வந்து கோயிலுக்கு வந்து பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடில் ஏன் போகல அப்படின்னா அங்கே ரொம்ப டிராஃபிக் இருந்ததுனால கார் பார்க் பண்ண முடியல. ஸோ அதனால் பேக் சைடில் வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். கேட் 1 வந்து நம்ம என்ட்ரு ஆனோம். கேட் 1 வந்து நம்ம ஈவி வெஹிக்கிள் இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஃபோன் அலௌடு இல்லை. அதனால் வந்து நம்மளே எதுவும் காமிக்க முடியல, ஃபோட்டோவில் வீடியோவில் காமிக்க முடியல. ஸோ அதனால் கேட் 1 என்ட்ரு ஆகும்போது நம்ம அந்த ஈவி வெஹிக்கிள் இருக்குது இல்லையா, ஸோ அந்த வெஹிக்கிள் எல்லாமே வந்து நம்மள்கிட்ட வந்து ட்ராப் பண்ணாங்க கோயில் என்ட்ரன்ஸ் முன்னாடி. பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருந்தது. சில கனகம்பட்டி ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் ஜீவசமாதி செல்லும் வழி வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கனகம்பட்டி சித்தர் ஓம் ஸ்ரீ சர்க்குரு பழனிசாமி சுவாமிகள் ஜீவசமாதி, ஸோ அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நேராக இந்த வழியை தான் போகணும். அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங். சரி, நான் ஆக்சுவலி காரை வந்து முன்னாடியே பார்க் பண்ணிட்டேன். நடைபெறும் தினசரி பூஜைகள் மற்ற விவரங்கள் QR லென்ஸ் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ ஆக்சுவலி அதுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது இந்த இடம், சூப்பராக இருக்குது இந்த கோயில் ஜீவசமாதி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்னதான நன்கொடை பெருமிடம் இது. ஓகே, ஆக்சுவலி இதுக்குள்ளே தான் வந்து நம்ம சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகள் நம்மளுடைய வேண்டுதலுக்காக, நம்ம வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று அரிசி ஒரு 10 kg வந்து நம்ம சர்க்குருவுக்கு வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். வாங்க வச்செல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு. நம்ம சர்க்குரு சுவாமியை வந்து நம்ம தரிசனம் எடுத்துகிட்டு அன்னதானத்துக்கு உண்டான நன்கொடையை கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஃபைனலி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஓகேவாம்மா? வேறு ஏதாச்சும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். பாய் சொல்லிட்டா. பாய் சொல்லுங்கள்.